குருவி. ஓகே, ஒரு வழியாக நம்ம ஒர்க் முடிஞ்சிடு. ஸோ இப்போவே நம்ம வீட்டுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்கூட்டி எடுத்துகிட்டு உடனடியாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. காட்டோட்டமாக நம்ம வெளியே தூங்கிக்கலாம். உள்ளே வெயிலால் ரொம்ப அவியுது. ஏசி கூட ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. இந்த ஏசி மெக்கானிஷியன் கூப்பிட்டேன், இன்னும் வர காணும். எவ்வளோ ஸ்வெட்டிங்காக இருக்கு. வெளில வந்தாலும் கொஞ்சம் காட்டோட்டமாக இருக்கும். என்னடா வெயில் அடித்தாலுமே காட்டு. மை காட், என்ன இது? ஏதோ சத்தக்கட்டமாக இருந்துச்சு. தூக்கத்தை கெடுக்கிறதுக்குன்னு யாரோ விட்டார். என்ன பாக்ஸ் மட்டும் மாதிரி சட்டை கேச்சு பார்த்தா ஏதோ பாக்ஸ் கீழே வந்துருக்கு என்னோட ஹவுஸ்க்கு முன்னாடி. நான் இது எந்த திங்ஸுமே ஆர்டர் பண்ணல. அப்போ யார் இந்த கொரியர் பாக்ஸ் இங்கே விட்டுட்டு போயிருப்பாங்க? இதை பார்த்தா அவனுக்கு கொரியர் பாக்ஸ் மாதிரி தெரியல, இது வினோதமான பாக்ஸ் மாதிரி தெரியுது. வாட்ஸ் திஸ் ஹேப்பனிங்? த டூலிட்டில் இந்த பாக்ஸ்க்கு அப்படி இருக்கிற என்னடாக்குன்னு சொல்லி நான் பார்க்க தான் போகிறேன். என்ன டேஞ்சர் வந்தாலும் சரி, இந்த பாக்ஸ் அப்படி என்னதான் இருக்குன்னு நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்காமல் விட மாட்டேன். ஓ மை குட்னஸ், என்ன இது? இது எதுவும் பர்த்டே இன்விடேஷன் கார்டு மாதிரில இருக்குது. யாருக்கு பர்த்டே? என்னோட கசின்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாருக்குமே பர்த்டே இல்லை இந்த டைத்தில் போய் யார் இந்த மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்க? எனக்கு உண்மை புரியல. ஆமாம், இங்கேன்னு மர்மமாக ஏதோ கடிதாசமே தெரியுது. இந்த மர்ம பெட்டி வந்ததுலேருந்தே எனக்கு பயமும் சந்தேகமும் ரொம்ப தீவிரமாக அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. யாரோ ஒரு ட்ரிக்ஸ்டர் என்னையே ஏமாற்ற பார்க்குறாங்களோ என்னமோ. இந்த டாக்டர் டூலிட்டில் யாராலையும் முட்டாளாக்க முடியாது. இது இல்லை என்னமோ போட்டிருக்கு. உனக்கு சர்ப்ரைஸ் நிறைய காட்டுறதுக்கு நீ 6:30 மணிக்கு நாளைக்கு இந்த இடத்துக்கு வா. வாட் நான் சென்ஸ்! இந்த டாக்டர் டூலிட்டுக்கே யாரோ ஒருத்தவங்க சவால் விட்டுருக்காங்க. 6 மணிக்கு இந்த இடத்த வர சொல்கிறீங்களா? அந்த ஆள் யாராக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் சரி, எனக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் இடத்துக்கு போயிட்டுடுவேன். இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிட்டுடுவேன். இந்த இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன தெரிஞ்சுக்கிறாரு. கண்டிப்பாக நான் இடத்துக்கு போயிட்டுடுவேன். ஓ மை காட், இன்னும் என்னமோ மழை அந்த மாதிரி தெரியுது. வாட்ஸ் திஸ்? நிறைய கிஃப்ட் பாக்கெட்ஸ்லாம் இருக்குது, நிறைய கிஃப்ட் பாக்ஸஸ், சாக்லேட்ஸ். வாட்ஸ் திஸ்? Who gave me the sweet surprise? I don't know. Oh my god. இந்த விஷயம் ரொம்ப ஆழமாக தீவிரமாக போய்கிட்டே இருக்குது. சரி, இதுக்கு மேலே பேசிட்டேன்டா என் தூக்கம் நிம்மதியெல்லாம் இந்த மர்ம கடிதாசி, இந்த கிஃப்ட் பாக்ஸஸ். டாக்டர் டூலிட்டை பற்றி யாரோ தெரியாமல் சவால் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் டூலிட்டல்னா சும்மாவா? எது கிடைச்சாலும் அவனை பற்றி துருவி ஆராய்வான். இந்த விஷயத்தையும் தேவையில்லாமல் தலையிட மாட்டான். ஆனால் ஏதாவது விஷயம் அவனை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அதை துருவி ஆராய்ச்சி அதை என்ன கண்டுபிடிக்காமல் விட மாட்டாங்கிறத அவங்க சுத்தமாக தெரியல. இந்த பட்டி இங்கே இருக்கட்டும், நான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி பத்து தூங்கிக்கிறேன். யா, இந்த மர்மப்பட்டியான மிஸ்ட்ரியானது இந்த தூக்கத்தையும் நிம்மதியை கெட்டு போச்சு. இப்போ நல்லா தூங்குவோம். வீட்டில் இருக்கிற சமையல் வேலை, வீட்டு துடைக்கிற வேலை, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனி துணியை எடுத்து இந்த கொடிக்கம்பட்ட காய போட வேண்டியது தான். அப்பா, எத்தனை வேலை! இந்த பிரிண்டை கூட சுத்தமாக ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிறான். கேட்டால் இந்த வேலைக்கு அந்த வேலைக்குன்னு சொல்கிறான். இந்த பிரவீன் பையில கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். சீக்கிரம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சி ஆகணும். கொடிக்கம் பட்டது காய போட்டாச்சு. சரி, போய் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். பிரணீதா பிரவீனும் பசியோடு இருப்பாங்க. கூடையை தூக்கிட்டு அப்படியே ஹாலுக்கு போக வேண்டியதான்.
அட கடவுளே, இப்போ என்ன சத்தம் கேட்டுச்சு? என்ன ரொம்ப விசித்திரமான இது ஒரு பெட்டி பால்கனியில் வந்திருக்கா? ஆமாம், யார் இங்கே? யாருமே இல்லை. அப்போ எங்கேருந்து பெட்டி வந்துச்சு? யார் தூக்கி போட்டுப்பான்னு தெரியல, அவ்வளோ பலத்தமாக சத்தம் கேட்டுச்சு. அட கடவுளே, இந்த பெட்டிக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்கணுமே புரியுது. ஏதோ சாக்லேட்டு அந்த கிஃப்ட் பேக்கெட்லாம் வெளில வருது. அப்படி என்ன தான் இருக்குது? இது பர்த்டே இன்விடேஷன் மாதிரி இருக்குது. யாருக்குமே இப்போ பர்த்டே இல்லையே. ஆ, யார் இந்த மன்மமான பெட்டியை பால்கனிக்குள்ளே போட்டிருப்பாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்களோ? இல்லையே, அவங்களுக்கும் சின்ன வீடு தானே, பால்கனினா இல்லையே. அப்போ எப்படி இந்த பெட்டி பால்கனிக்குள்ளே வந்துச்சு? இது ஏதோ ஒரு பெரிய விஷயமா தெரியுது. இது உடனே பிரணீதா கிட்ட சொல்லியே ஆகணும். இதுக்குள்ள ஏதோ கடிதாசி இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த கடிதாசிக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு படிச்சு பார்ப்போம். நான் உங்களுக்கு மிகவும் தெரிந்தவன், ஆனால் உங்களுக்கு என்னை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் நாளைக்கு 6:30 மணிக்கு இந்த ஸ்ட்ரீட்டில் 1 கிலோமீட்டர் தள்ளி உள்ள கிரவுண்டில் உங்களுக்காக சர்ப்ரைஸ் காத்து கொண்டிருக்கிறது. யார் இந்த லெட்டர் எழுதிக்கிறது? எனக்கு சர்ப்ரைஸா? யார் அது? என்னோட ஃப்ரெண்ட் அனிதாவாக இருக்குமோ? அப்படி இல்லையே, அனிதா இப்போ ஃபாரினில் இருக்காளே. அப்போ இந்த வேலை யாரோட வேலையாக இருக்கும்? எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இந்த மன்மமான பெட்டி எங்கேருந்து வந்துச்சு? இது யார் எழுதுனா? இந்த கடிதாசி அது கூட தெரியல. அவங்க நேம் கூட மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்த்டேவா? சே, சாத்தியமே இல்லை. என்னோட பர்த்டே அடுத்த மாதத்தில் வருது. அப்போ யாருக்கு பர்த்டேவா இருக்குன்னு தெரியல. ஒரு ஐடியாவும் இல்லை. பேசாமல் இந்த பிரணீதாக்கு கூப்பிட்டு என்னன்னு கேட்க வேண்டியதான்.